ரிஷபராசிக்கு இன்றைய தினம் சாதகம் உண்டு. எடுத்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சில நேரங்களில் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்ல மாட்டேன், உள்ளுக்குள்ளேயே போட்டுருப்பேன். என்னமோ நினைக்கிறீங்க, என்ன ஆச்சு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை. என்னமோ நினைக்கிறீங்களே, என்ன ஏதோ சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, அவங்க ஒன்றுமே இருக்காது. இல்லை என்னமோ சொல்ல வந்தீங்களே, நான் ஒன்றுமே இல்லை. இல்லை என்னமோ சொல்ல வரீங்க. இதை ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு சரி என்னமோ ஒன்று சொல்லணுமேன்னு சொல்லுவோம். அதில் ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியே டாபிக் போயின்னு இருக்கும். இதே மாதிரி நான் 2-3 தடவை பார்த்தேன், எனக்கு தெரியல, யதார்த்தமாக இருந்துவிட்டேன். அதுக்கப்புறம் தான் அட்டே இவங்களுக்கு டைம் இருக்குது, அதனால் அப்படி பேசுகிறாங்க. அதை எடுத்து அப்படியே லீட் பண்ணி அப்படியே கொண்டு போய் விடுறாங்க. கடைசியில் நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லி முடிச்சு விடுவோம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ரொம்ப மற்றவாட்ட அட்வைஸ் எல்லாம் வாங்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வேலை வாய்ப்பில் கவனத்தை செலுத்துங்க. ரொம்ப மிஷினரிஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், பயங்கரமாக இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது சார், ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. அதேமாதிரி ஜிம் ட்ரெயினராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டீச்சராக இருந்துட்டு ஆன்லைன் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். நினச்ச காரியத்தை சாதிச்சிருவேன். மறைமுக எதிரி இருப்பாக, கவனமாக இருக்கணும். டயத்தை யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டாள் அப்படின்னு சொன்னால் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு.